ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! விஜே பார்வதிக்கு நாம ஆசைப்பட்ட அந்த பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கான முதல் கட்ட ஃபோட்டோ ஷூட் வேற லெவல்ல நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதிய வச்சு நம்ம விஜய் சேதுபதி சார், ஏன்னா விஜே பார்வதி தான் முழுக்க முழுக்க டிஆர்பி கன்டென்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் எல்லாமே ஹைப்ல டிஆர்பிய குடுத்த விஜே பார்வதிய வச்சு, இனி நம்ம எத பண்ணுனாலும் நம்ம முழுக்க முழுக்க அதில ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நெனச்ச விஜேஎஸ் அதாவது விஜய் சேதுபதி கால் பண்ணி, அவருடைய முத்து என்கின்ற கருப்பு அப்படின்னு சொல்லி எடுக்குறாரு. அதாவது ஒரு வெப் சீரிஸ் எடுக்குறாரு. முத்து என்கின்ற கருப்பு அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல விஜேஎஸோட புரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மாஸ் ரோல் விஜே பார்வதி பண்றாங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி கையில ரெட் கார்ட் குடுக்கப்பட்ட நபருக்கு விஜய் சேதுபதி அவரோட ப்ராடக்ட்லயே வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா என்னங்க காரணம்? முழுக்க முழுக்க விஜே பார்வதி அப்படிங்கிற அந்த ஒரு நபர் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுகளையும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி விஜய் சேதுபதி சாருக்கு தெரியலையா? நேஷனல் விஜய் டிவிக்கும், ஜியோ ஹாட்ஸ்டாருக்குமே டிஆர்பி ஹைப்ல குடுத்த விஜே பார்வதி, நம்மளோட வெப் சீரிஸ்ல பர்ட்டிகுலர் பார்ட் பண்ணாங்கன்னா செம்ம வைரலா போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, விஜே பார்வதிய இன்வைட் பண்ணி முத்து என்கின்ற கருப்பு அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்ல பெரிய ரோல குடுத்து ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா, ரெட் கார்ட் யார் நம்மளுக்கு குடுத்தாங்களோ, அவங்களே நம்மளுக்கு கிரீன் கார்ட் குடுத்து நம்மளோட வெப் சீரிஸ்ல தயவு செஞ்சு நடிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க விஜே பார்வதி மாரி ஒரு உண்மை முகம், ஒரு ட்ரூ ரோலுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா கம்பேக் குடுத்துருக்காங்க. அவங்களோட டிஆர்பி ஹைப்ல போயிட்டே இருக்கு. ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு இவ்வளவு வரவேற்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது விஜே பார்வதியும், கமருதீனுக்கும் தான். முழுக்க முழுக்க அவங்க நெறைய ஆடுகள் வந்திருக்கு. இப்ப விஜே பார்வதியோட ஆட் ஷூட் ஒண்ணு முடிஞ்சிருக்கு. அந்த ஆட் ஷூட்டோட ஸ்டோரிய தான் Instagramல போட்டிருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேற லெவல்ல விஜே பார்வதி அவ்வளவு கியூட்டா காமிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஒரு ஹீரோயின் இல்லையா? கமருதீன் ஒரு ஹீரோவாவும், விஜே பார்வதி ஒரு ஹீரோயினாவும் மாஸ் லவ் மூவி நீங்க காத்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகரமா, கோலாகலமா கொண்டாடக்கூடிய அந்த மூவி மிக விரைவில் வரப்போகுது மக்களே. ஏன்னா கமருதீன ஒரு இடத்துல வச்சு ஒரு ஹீரோ ரோல் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது. விஜய் பார்வதி வச்சு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சது. இங்க வெப் சீரிஸ் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, முழுக்க முழுக்க அவங்களோட அந்த பேரிங் லவ் ஸ்டோரிய வச்சு ஒரு பெரிய மூவி குடுக்கிறதா இருக்காங்க. அதை தாண்டி விஜய் சேதுபதி அவரோட ப்ராடக்ட்ல சாண்ட்ராவும் பிரஜனும் வச்சு ஒரு அதாவது சாண்ட்ரா நாங்களும் ஒரு ஹீரோயினா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க. விஜய் பார்வதியும், கமருதீன் வச்சு ஒரு லவ் டூயட் பேரிங் ஒரு ஹீரோயினா பார்க்கறது ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். சூப்பரா இருக்கும். பிரஜனையும், சாண்ட்ராவையும் வச்சு "சங்கூதர வயசுல சங்கீதாவா" அப்படிங்கிற மாரி, ஏம்மா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஏதோ பிக் பாஸ் போனீங்க, ஒரு ப்ராஃபிட் ஆஃப் மணிய பார்த்தீங்க, ஒரு ஸ்கேம்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பர்ட்டிகுலர் 2 நபருக்கு ரெட் கார்டு வாங்கி குடுத்து, அதில எப்படியாவது ஹைப்ப தேடிக்கலாமான்னு பார்த்தீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு மூவிக்கள் நெறைய கிடைச்சிருச்சு. உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. நடிப்பு அரக்கி அப்படிங்கிற இந்த பேர வச்சு நீங்க அப்படியே ஸ்கேம்ட்ரா புரொடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறனீங்க. அந்த மாரி தான் ஆரம்பிச்சு பொழச்சுட்டு போயிரலாம். இவங்க 2 பேருமே இவங்க 2 பேருமே அழகா, கியூட்டா ஒரு லவ்வெல்லாம் பண்ணாங்கன்னா, அத அது ஒரு மூவியா டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா, கோலாகலமா கொண்டாடுறதுக்கு மக்கள் ஏகப்பட்ட பேர் காத்திருக்காங்க. ஸோ, அவங்கள பார்த்து இந்த பூனைய பார்த்து புலி சூடு போட்டுக்கிட்ட கதையா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா, உண்மையா உங்களுடைய மூவி நம்ம விஜய் சேதுபதி அவரோட காசு எல்லாமே டவுன்ல தான் போகும். ஏன்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ், அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது. நீங்கலாம் அந்த காலத்து ஆளுங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க டிஆர்பி, விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் இணையதளங்கள்ல இருக்கிற சமூக ஊடகங்கள் அத்தனை யூடியூபர்களுக்கும் ஃபுல் கன்டென்ட் குடுக்குறது. நெகட்டிவா பேசிட்டு இருந்தாலும் வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. பாசிட்டிவா பேசினாலும் வியூஸ் பிச்சுக்கிட்டே போகுது. விஜய் டிவி நடத்துற ஒரு ஷோல இந்த ஸ்டார் மியூசிக் சீசன் 6ல துணிவே சக்தின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியோட அம்மா பேசின அந்த மொமெண்ட்ட மட்டும் ஒரு டிஜே போட்டு காட்டுறாரு. அத போட்டா மட்டும் தான் அந்த பர்ட்டிகுலர் ஷோ அந்த அந்த எபிசோடு ஃபுல் ஹைப்ல போகும். டிஆர்பில போகும். ஏன்னா, இங்க முழுக்க முழுக்க டிஆர்பி யார் கையில இருக்கு? விஜே பார்வதி, கமருதீன், விஜே பார்வதியோட அம்மா. நீங்க டோட்டல் விஜே பார்வதியோட ஃபேமிலியோ, கமருதீனோட ஃபேமிலியோ, இல்ல கமருதீன் பத்தியோ, விஜே பார்வதி பத்தியோ, இல்ல பார்வதியோட அம்மாவ பத்தியோ, கமருதீனோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸார் யார பத்தி பேசுனீங்கனாலயும், ஒரு யூடியூப்பா இருக்கட்டும், ஒரு சேனலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வியூஸ் ஆர், கமெண்ட் ஆர், லைக் அப்படி பிச்சுக்கிட்டே போகும். அப்படின்னு நெனச்சு எல்லாரையுமே எல்லா ஷோலயும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். விஜய் பார்வதியும், கமருதீனோட லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணீங்க உங்களுடைய டிஆர்பிக்கொசரம். அவங்க ஏதோ ஒரு என்ன சொல்றது?
ஒரு அயன் பெர்சனா இருந்துட்டுல அப்படியே அவங்க கிளம்பி வந்து அவங்களோட கம்பேக் குடுத்து வேற லெவல்ல வர்றாங்க. இந்த இடத்துல ரெட் கார்டு குடுத்து உங்களோட டிஆர்பி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? முழுக்க முழுக்க வேற யாராவது ஒரு மனநிலையில இருக்கிற மாரி இருந்தாங்கன்னா, உண்மையாவே வெக்ஸ் ஆயி போய் மனசு உடைஞ்சு போய் வெளியில தான் உட்கார்ந்துருப்பாங்க. வீட்ட விட்டு வெளியிலயே வராம இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேற லெவல் அப்படிங்கிறதுனால தான் கண்டிப்பா கம்பேக் குடுத்து, "நீங்க யார்றா எங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு குடுக்க" அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்த மட்டுமே உங்களுடைய வியூஸ்க்காகவும், லைக்குக்காகவும், கமெண்ட்டுக்காகவும், ஷேரிங்க்காகவும் டிஆர்பிக்காகவும் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. கேவலமா இருக்கு. அவங்களுடைய அம்மாவையெல்லாம் வச்சு, அதில ஒரு டிஆர்பி பிச்சை எடுக்கிறது நல்லாவே இல்ல. தயவு செஞ்சு விஜய் பார்வதி, கமருதீன் அவங்க அம்மா இவங்கள எல்லாம் வச்சு டிஆர்பி பிச்சை எடுத்ததெல்லாம் போதும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து பாசிட்டிவ் ரோலு. அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ட்ரூவா தான் இருந்திருக்கிறாங்க. உண்மையா இருந்திருக்கிறாங்க. அந்த உண்மை முகம் வந்து மக்களுக்கு பிடிச்சு போய் கோலாகலமா அவங்க மக்கள் கொண்டாடுறாங்க. ஸோ நீங்களும் விஜய் பார்வதிக்கான அந்த என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவா கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்கள பேசி, அத உண்மைய பேசி, அதன் மூலியமா ஒரு லைக் ஆர், கமெண்ட் ஆர், ஷேரிங் வாங்கிட்டீங்கன்னா கூட, உண்மையா அதில சாப்பிடுற அந்த காசு வந்து உண்மையா ஜீரணிக்கும். ஏன் முழுக்க முழுக்க ஹேட்டர்ஸ் எல்லாமே அவங்கள நெகட்டிவா அடிச்சு, அடிச்சு, அடிச்சு எப்படியுமே நெகட்டிவா பேசி, அதில வர்ற வியூஸ வச்சு, அதில சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு தான் சாப்பிட போறோம். அத ஏன் போயிட்டு ஒருத்தர நெகட்டிவா காமிச்சு, அதில போயிட்டு ஒரு வருமானத்த பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. முழுக்க முழுக்க அவங்களுடைய உண்மை முகத்த பேசுங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் அவங்க ஒரு மாரி பேசிக்கிட்டாங்க. அதுகள வந்து அந்த மாரி டாபிக்ல வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இப்படி பேசுறது ஒரு ரியாலிட்டி ஷோல நல்லாவே இல்ல அப்படின்னு பேசுன வரைக்கும் ஓகே. ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் விஜே பார்வதியும், கமருதீனும் அவங்க அம்மா எல்லாத்தையும் பேசி, பேசி அப்படி ஒரு டிஆர்பி தேவையா? அப்படி ஒரு லைக் ஆர் வியூஸ் தேவையா? அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க, நான் பேசின இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. விஜே பார்வதி மட்டும் தான் விஜய் டிவி, ஜியோ ஹாட்ஸ்டார் ஏகப்பட்ட யூடியூபர்களுக்கு, வெளியில இருக்கிற நெறைய மீடியாக்களுக்கு முழுக்க, முழுக்க விஜய் பார்வதி, கமருதீன் தான் டிஆர்பி. அவங்க தான் கன்டென்ட்டு. அவங்க தான் வந்து வியூஸு. அவங்கள நெகட்டிவாவும், பாசிட்டிவாவும் பேசி தான் இவங்க எல்லாருமே வியூஸ வாங்கிட்டு, முழுக்க, முழுக்க அப்படி ஒரு வியூஸ்க்காக தான் பண்றாங்க. அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்ட். நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை நிகழ்வுகள பேசி, அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ப பேசி, ஏன் நெகட்டிவா பேசி, 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 பேசி ஒரு ஹேட்டர்ஸ கிரியேட் பண்ணி, அப்படியே ஒரு நெகட்டிவ விதைச்சு, 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 விதைச்சு அப்படியே ஒருத்தர நோஸ் கட் பண்ணணும். ஆல்ரெடி நெறைய நோஸ் கட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே கம்பேக் குடுக்குறாங்க. அந்த கம்பேக்க நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி, உண்மையாவே அவங்க என்ன சொல்றது? அவங்க வெளி உலக வாழ்க்கைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வெல்கம்ம குடுத்து, நீங்க வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல சாதிக்கணும். கண்டிப்பா உங்களால முடியும். உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஜஸ் இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோஸ போட்டு, நீங்க அவங்களோட என்கரேஜ் பண்ணி, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கா இருந்து, ரெட் கார்டு ஆஃப்டர் ரெட் கார்டுக்கு அப்புறம் கம்பேக் குடுக்குற அவங்களுடைய அந்த கேரக்டர வந்து ஒரு பாசிட்டிவா பேசணுமே ஒழிய, ஏன் இப்பவும் நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, விஜய் பார்வதி, கமருதீன் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ஷேரிங் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.